இங்க குமார்னு ஒரு டிரைவர் இருக்கார்ல? யாரு? ஆம்புலன்ஸ் டிரைவர் குமாரா? ஆமாண்ணே. அவன் இங்கே தான் இருந்தான். ஏதாவது பக்கத்துக்கு டீ சார் இருப்பான், போய் பாருங்க. சரிங்க. பிரதர், நான் சரவணன் பேசுறேன். சொல்லுங்க சார். நீங்க சொன்ன இடத்துக்கு வந்துட்டேன் சார், நான் பக்கத்துல தான் சார் இருக்கேன். அங்கே இருக்க, நான் வந்துடுறேன். சரி. சாரி சார், டீ சாப்பிட போயிருந்தேன். பிரதர், நான் சரவணன். பிரதர், உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். இல்லை சார், நானும் ஏதோ ஒரு ஞாபகத்தில் சரின்னு சொல்லிட்டேன். ஆனால் விஷயம் என்னன்னா, நாங்கள் அந்த மாதிரி டொனேட் பண்ணவங்களோட அட்ரஸ்லாம் யாருக்கும் சொல்லக்கூடாதான் சார். அது பெரிய கிரைம் சார். அது வெளியே தெரிஞ்சதுன்னா என் வேலையை போயிடு சார். அதனால தான் உங்களை நேரில் சந்திச்சு விஷயத்த சொல்லாமல் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் சார். பிரதர், உங்க நிலைமை எனக்கு புரியுது. இதனால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணது என் ஃப்ரெண்டுக்கு தான். என் ஃப்ரெண்டுக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி தனக்கு உயிர் கொடுத்த அந்த குடும்பத்துக்கு ஏதாவது பெருசாக செய்யணும்னு நினைக்கிறான். அதனால நீங்கள் எதுவும் பயப்பட வேண்டாம். எனக்கு அட்ரஸ் மட்டும் சொல்லுங்க. சார், நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது. நான் புள்ளக்குட்டிக்காரன் சார். இந்த வேலையை நம்பி தான் என் பொழப்பே இருக்குது சார். பிரதர், அப்படிலாம் எதுவும் நடக்காது. அதுக்கு நான் கேரண்டி. எனக்கு அந்த குடும்பத்தோட அட்ரஸ் மட்டும்தான் தேவை. சரிங்க சார். ஆனால் எனக்கு அட்ரஸ்லாம் தெரியாது சார். அவங்க வீடு மட்டும் எனக்கு தெரியும். அவங்க வீடு காஞ்சிபுரத்து பக்கத்தில் தான் இருக்குது. நான் வேணா உங்களை அங்கே கூட்டிகிட்டு போகிறேன். தேங்க்ஸ் பிரதர். நீங்கள் பண்ணுறது எனக்கு பெரிய உதவி. அதுக்கு இந்த பணத்தை வச்சுக்கேன். ஐயோ சார். இந்த அப்படி. ஐயா சார், என்ன சார் நீங்கள் நல்ல காரியம்னு சொல்கிறீங்க. எதுக்கு சார் பணம்லாம் கொடுத்துக்கிட்டு? பரவாயில்ல, நீங்கள் எவ்வளோ பெரிய உதவி பண்ணுறீங்க. சார், நான் வீட்டை காட்டுறேன். ஆனால் அந்த வீட்டாளுங்கிட்ட நீங்கள் தான் சார் பேசிக்கணும். புரியுது பிரதர். நீங்கள் எதுக்கும் பயப்படாதீங்க. வீட்டை மட்டும் காட்டுங்க, மற்றதை நான் பார்த்துக்கிறேன். சரி சார், வாங்க போகலாம். போகலாம். என்ன ஆதி, அதுக்குள்ள வந்துட்டீங்க? ஏன் நான் வரக்கூடாதா? இல்ல, அப்படிலாம் இல்ல. இப்பதானே போனீங்க, அதான் கேட்டேன். அது என்னமோ தெரியல பாரதி, உங்களை விட்டு என்னால இருக்கவே முடியல. உங்களை ரொம்ப மிஸ் பண்ண தெரியுமா? அதான் பார்க்கணும்னு தோணுச்சு, உடனே கிளம்பி வந்துட்டேன். பிடிக்கலன்னா சொல்லுங்க, நான் போறேன். பிடிச்சிருக்கு. ஹாய். ஆமா, என்ன விஷயம்? எனக்கு உங்ககிட்ட பிடிச்சதே நீங்க கரெக்டா டாபிக் வந்துடுறீங்கல்ல, அதான் அந்த விஷயம்தான். போங்க ஆதி, உங்களுக்கு வேற வேலையே இல்ல. போங்க ஆதி, எனக்கு நிறைய வேலை இருக்கு. பொண்டாட்டி, பொண்டாட்டியா? என்ன சொன்னீங்க? பொண்டாட்டியா? ஆமா, பொண்டாட்டி தான். நாம தான் கல்யாணம் பண்ணிக்க போறோம்ல. ஆதி, இப்ப ஏதோ முடிவோட தான் வந்திருக்கீங்க. விளையாடாம ஒழுங்கா கிளம்புங்க. பாரதி, ப்ளீஸ் பாரதி, நம்ம 2 பேருக்கும் ஒரு கணக்கு மிச்சம் இருக்கு. காலையில் நீங்கள் கனவுல கொடுத்த மொத்தத்தை இப்போ நேரில் கொடுத்துட்டு போனா நல்லா இருக்கும். என்ன பாஸ், என்னாச்சு உங்களுக்கு? இந்நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் நல்லா தானே இருந்தீங்க. ப்ளீஸ் பாரதி, பேச்சை மாத்தாதீங்க. இப்படி எனக்கு இப்போ இன்ஸ்டண்டா ஒரு முத்தம் வேணும். டாட். அதெல்லாம் முடியாது. ஆளை பாரு, முத்தம் வேணுமாம்ல, கிளம்புங்க. பாரதி பாரதி, வேணா உங்களுக்கு ஒரு டிஸ்கவுண்ட் கொடுக்குறேன். கனவுல நீங்க நிறைய கொடுத்தீங்கல்ல, இப்போ ஒன்னு போதும். ப்ளீஸ் ப்ளீஸ் பாரதி, ப்ளீஸ். ஹலோ, வழி இது, தொடச்சுக்கோங்க. ஆதி, இப்ப நீங்க பேசாம போறீங்களா இல்லையா? போங்க பாரதி, நீங்க ரொம்ப மோசம். கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு ஆசையா கேட்டா ஒரு முத்தம் கூட கொடுக்க மாட்டேறீங்க. அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் பாத்துக்கலாம். இப்ப என்ன அவசரம்? ஏய், என்னடி ரொம்ப ஓவரா பேசுற? என்னது? என்ன டியா? என்ன வாடி போடிங்களா பேசுறீங்க? ஆமாண்டி, வாடி போடி. என்னடி? ஆதி,
வேண்டாம். என்னடி வேண்டாம்? லவ் பண்றப்போ வாங்க போங்கன்னு கூப்பிட்டேன். அதான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்ல, அதனால வாடி போடின்னு கூப்பிட்டா தான் நெருக்கம் அதிகமா இருக்கும். ஓ, நீங்க அப்படி வரீங்களா? அப்படியா? இந்த கல்யாணம் கேன்சல். இது கல்யாணம் கேன்சலா? என்னடா வம்பா போச்சு? ஒரு மனுஷன் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு வாடி போடின்னு கூட கூப்பிடக்கூடாதா? அது ஒரு தப்பா? இல்ல, நான் சொல்றேன், இந்த கல்யாணம் கண்டிப்பா கேன்சல் தான். என்ன பாரதி, எதை கேட்டாலும் கல்யாணம் கேன்சல்னு பிளாக்மெயில் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. அதெல்லாம் நீங்க சொல்லக்கூடாது. என் பொண்ணை வந்து சொல்ல சொல்லுங்க. ஓ, அந்த தைரியத்துல தான் நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்களா? அவ ஒண்ணு என் வாழ்க்கையை டிசைட் பண்ண முடியாது. நான் யாரையும் கேட்க போறதில்ல. இந்த கல்யாணம் கேன்சல், அவ்வளவுதான். பாரதி, ப்ளீஸ் பாரதி, ப்ளீஸ் இன்னொரு தடவை இந்த வார்த்தையை சொல்லாதீங்க. நீங்க வாழ்க்கை பூரா எனக்கு மொத்தமே கொடுக்கலனா கூட பரவாயில்ல, ஆனா கல்யாணம் இல்லைன்னு மட்டும் சொல்லாதீங்க. பாரதி, நீங்க சொன்னதுலேருந்து என் நெஞ்செல்லாம் படபடங்குது. ஏய், யார் நீ? எனக்கும் அதுக்கும் நடுவுல உனக்கு என்ன வேலை? அ, ஏன் எப்ப பார்த்தாலும் படக் படக்குன்னு துடிச்சுக்கிட்டு ஆதியை டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்க? பாரு, நான் அவர் கூட சின்னதா விளையாட கூட முடியல, அப்பவும் நீ வந்து டிஸ்டர்ப் பண்ற. இப்ப சொல்றேன் கேட்டுக்கோ. இனி அவரை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியம் உனக்கு இல்ல. ரொம்ப பண்ணாத, புரிஞ்சுதா? இங்க பாரு, மறுபடியும் சொல்றேன் கேட்டுக்கோ. இனிமே ஆதி மொத்தமா எனக்கு மட்டும்தான் சொந்தம். பாரதி, ம்? இந்த ட்ரீட்மெண்ட் நல்லா இருக்கு பாரதி. இதுக்காகவே என்ன சின்ன சின்ன சண்டையெல்லாம் போட்டுக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு. சண்டை தானே, பாத்துக்கலாம் பாத்துக்கலாம். சார் கொஞ்சம் வண்டி நிறுத்துங்க. சார், இதான் சார் அந்த வீடு. இதுக்கு மேலே நீங்களே பார்த்துக்கோங்க சார். நான் வேணா இங்கேயே வெயிட் பண்ணுறேன். ம் சரி. நீங்கள் இங்கே வெயிட் பண்ணுங்க, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். சரி சார். ஹலோ சார். தம்பி புதுசா இருக்கே, யார் வேணும்? ஆமாம் சார், இந்த வீட்டில் யாரும் இல்லைங்களா? உங்களுக்கு யார் வேணும் தம்பி? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த வீட்டில் ஆக்சிடென்ட் ஆகி ஒருத்தர் இறந்து போனார்ல, அவங்க வீட்டில் உள்ளவங்கள பார்க்கணும். அப்படியா? இந்த வீட்ல உள்ளவங்க எல்லாரும் கல்யாணத்துக்கு போயிருக்காங்க. இறந்து போனவரோட மனைவிக்கு தான் கல்யாணம் வச்சிருக்காங்க. ஓ அப்படியா? ஆமா தம்பி, அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு. ம். நீங்க என்ன விஷயமா பார்க்க வந்தீங்க? நான் இன்சூரன்ஸ் கம்பெனிலேருந்து வரேன். பரவாயில்லைங்க, நான் உங்களை அப்புறமா வந்து பார்த்துக்கிறேன். சரிங்க தம்பி. ஹலோ சார், என் பேர் சரவணன். ஏரியாவுக்கு புதுசாக இருக்கீங்க. யார் நீங்கள்? உங்களுக்கு யார் வேணும்? சரி, என்ன விஷயமா இங்கே வந்திருக்கீங்க? சார் நானே எல்லாத்தையும் சொல்கிறேன். கொஞ்சம் உள்ளே உட்காந்து பேசலாமா? வாங்க.
என்ன விஷயம்னு சீக்கிரம் சொல்லுங்க, எனக்கு நிறைய வேலை இருக்கு. நீங்க சொல்றதெல்லாம் சரிதான் சார். அதோ அந்த போட்டோல இருக்கார் பாருங்க, அவர் தான் எங்க அண்ணன். ஆக்சிடென்ட் ஆகி செத்து போயிட்டாரு. நீங்க ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, இதோ வந்துடுறேன், இருங்க. ம். இவன் எதுக்கு இப்போ எனக்கு ஃபோன் பண்ணுறான்? ஹலோ, என்ன சார், எப்படி இருக்கீங்க? இப்போ வரைக்கும் நல்லா தான் இருக்கேன். சொல்லு, இப்போ என்ன விஷயமா ஃபோன் பண்ண? சார் அவசரப்படுறீங்களா சார்? விஷயம் இல்லாமல் ஃபோன் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன லவ்வரா? அந்த விஷயம் தான் என்னன்னு கேட்குற, சொல்லு. சொல்கிறேன் சார், ஒரு குட்டி கதையாகவே சொல்கிறேன். இப்போ எங்கள் வீட்டு ஹாலில் ஒருத்தன் வந்து உக்காந்துருக்கான். அவன் யாருன்னு தெரியுமா? முட்டாள் மாதிரி பேசாத. உன் வீட்டில் உட்காந்துட்டு இருக்கவனா எனக்கு எப்படி தெரியும்? சார் போகிற போகல என்ன முட்டாள்னு சொல்கிறீங்களே. பரவாயில்ல சொல்லிக்கோங்க. வந்தவன் செம்மையான ஒரு மேட்ரு வச்சிருக்கான். அந்த மேட்ரு என்னன்னு தெரியுமா? உனக்கு பொழுது போகலன்னு நினைக்கிறேன். ஆனால் எனக்கு நிறைய வேலை இருக்கு. வேணா அப்புறமா சவகாசமாக பேசலாமா? சார் கொஞ்சம் பொறுமையா இருக்கு சார். வந்தவன் ஆதியோட ஃப்ரெண்டுன்னு சொல்றான். என்னையா சொல்ற? ஆ? இப்ப அள்ளு விடுதா? சொல்றேன். ஆதி ஹார்ட் கொடுத்தவனுக்கு ஏதாவது உதவி பண்ணணும்னு நினைச்சு செக் கொடுத்து அனுப்பிச்சிருக்கான். நீ ஏதாவது சொல்லி தொலைச்சியா? சார் அதுக்கு தான் சார் நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். சொல்லவா? நடந்தது அத்தனையும் ஒண்ணு விடாம சொல்லவா? யோ யோ, எதையும் சொல்லி தொலைக்காத. இங்க பார், முத வேலையா அவன் நம்புற மாதிரி ஏதோ ஒன்று சொல்லி அவனை அங்கிருந்து அனுப்பு. அனுப்புறேன் சார். விடாது கருப்பு மாதிரி இந்த பிரச்சனை உங்களை சுத்தி சுத்தி அடிச்சுக்கிட்டே இருக்கும் போல இருக்கே. சரி சரி, இப்போதைக்கு நான் அவனை சமாளிச்சு அனுப்பிடுறேன். மற்றதெல்லாம் நீங்க பாத்துக்கோங்க சார். என்ன சரியா? இந்த ஆதி சும்மாவே இருக்க மாட்டான் போல இருக்கே. திடீர்னு இப்ப இந்த விஷயத்தை யார் கலறி விட்டுருப்பா? இங்க இருக்கிற பிரச்சனை இல்லை, இது வேற. ச்சே, இப்ப என்ன பண்றதுன்னு கூட எனக்கு தெரியல. சார் சொல்லுங்க. வீட்டில் இருக்கவங்கலாம் கல்யாணத்துக்கு போயிருக்காங்க. இப்போதான் ஃபோனில் பேசினேன். அவங்களாம் வரத்துக்கு எப்படியும் ஒரு வாரம் ஆயிடும். நீங்கள் போயிட்டு அடுத்த வாரம் வாங்க. ஓகே சார். ஆ உங்க அண்ணனை ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாமா? ஆ தாராளமா. தேங்க்யூ சார். உங்க வீட்டில் இருக்கிறவங்க ரிசப்ஷன் முடிஞ்சு வந்துட்டோம். என்ன இந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ண சொல்லுங்க. ஆ சரிங்க சார், நான் வரேன். ஆ ம். டேய் மச்சான், மச்சான், எவ்வளோ தடவை அவன் ஃபோனுக்கு ட்ரை பண்ணுறது, ரீச் பண்ணவே முடியல. நீ ஃபோன் பண்ணிருந்தியா? எனக்கு கால் எதுவும் வரல மச்சான். ஏதாவது நெட்வொர்க் இஷ்யூவாக இருக்கும். சரி அதெல்லாம் விடு. போன விஷயம் என்னாச்சுடா? அவங்கள மீட் பண்ணியா? டேய், எல்லாமே டீட்டெயிலாக சொல்கிறேன்டா. அதெல்லாம் இருக்கட்டும், நீ ஏன் இவ்வளோ டென்ஷனாக இருக்க? இங்கே பாரு, உன் டென்ஷன் எல்லாத்தையும் என்கிட்ட விட்டுட்டு கல்யாண மாப்பிள்ளையா லட்சணமா இரு, சரியா? டேய் நீ இன்னும் மாறவே இல்லடா. ஏன் மச்சான் மாறணும்? நம்ம யாருக்காக மாறணும்? இருக்கிறது ஒரு லைஃப். நம்ம நாமளா இருக்கிறது தான் ரியல். ஆமா, என்ன சொல்றியே? நீ மாறிட்டியா? அப்படியே அநியாயத்துக்கு இன்னும் நல்லவனா தானே இருக்க. அப்படியே இருந்துட்டு போலாம்டா மச்சான். ஆமா, நான் வந்ததுமே கேட்கணும்னு நினைச்சேன். இது பொண்ணு இருக்கிற இடம்.
மாப்பிள்ளை உனக்கு இங்க என்ன வேலை? டேய் போதும்டா, விஷயத்துக்கு வா. டேய், உன்னை சில் பண்ண வைக்க ட்ரை பண்ணேன்டா, முடியவே மாட்டேங்குதுடா. இந்தாங்க காஃபி. சிஸ்டர், நீங்க எதுக்கு இந்த வேலையெல்லாம் பாக்குறீங்க? நீங்க இந்த வீட்டுக்கு கெஸ்ட். இதெல்லாம் பண்ணதான் அத்தனை பேர் இருக்காங்கல்ல. பரவாயில்லண்ணே, எடுத்துக்கோங்க. ம். அவங்கள பாத்தீங்களா? சிஸ்டர், நான் அங்க போனேன். அவங்க இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிட்டேன். அங்க போய் விசாரிச்சப்ப அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகி எல்லாரும் வெளியூர் கிளம்பி போயிருக்கிறதா தகவல் கிடைச்சது. என்னடா சொல்ற? ஆமாண்டா மச்சான், என்னால அவங்க யாரையும் பார்க்க முடியல. ஆதி, பாத்தீங்களா? என்ன ஒரு கோயின்சிடன்ஸ்ல என்னால இப்போ அந்த பொண்ணோட இடத்துல இருந்து அவங்க என்ன ஃபீல் பண்ணிருப்பாங்கன்னு உணர முடியுது. அவங்களுக்கு கல்யாணம்னு கேட்கறதுக்கு மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவங்க நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லதாவே நடக்கும். எங்கேயோ நடக்கிற கல்யாணம் தான், ஆனாலும் நான் மனசார சொல்றேன், அவங்க எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும். அவங்களுக்கு ரொம்ப பெரிய மனசு ஆதி. அதனால்தான் அவங்க சோகத்தை கூட மத்தவங்க சந்தோஷமா மாத்திருக்காங்க. இன்னைக்கு அவங்க போட்ட பிச்சு தான் எனக்கு கிடைச்சிருக்கிற வாழ்க்கை. உங்க மனநிலைமைய என்னால புரிஞ்சுக்க முடியுது. நீங்க சொன்ன எல்லாமே சரிதான். ஆனா இப்போ நீங்க சந்தோஷமா இருக்க வேண்டிய நேரம். அதனால கொஞ்சம் கூலா இருங்க. அவங்க பண்ணது ரொம்ப பெரிய விஷயம்தான். இப்ப அங்க ஒரு நல்ல விஷயம் நடக்குது. அதே மாதிரி உங்க 2 பேருக்கும் கல்யாணம் நடக்க போகுது. முதல்ல உங்க கல்யாணம் முடியட்டும். அப்புறம் நம்ம எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து போய் அவங்கள மீட் பண்ணி அவங்களுக்கு என்னென்ன மரியாதை பண்ணணுமோ எல்லாத்தையும் சூப்பரா பண்ணிடுவோம். ம்? நீ சொல்றதெல்லாம் சரிதான்டா. ஆனா நானும் பாரதியும் கல்யாணத்துக்கு முன்னாடியே அவங்கள மீட் பண்ணி ஏதாவது பண்ணணும்னு ஆசைப்பட்டோம். உங்க 2 பேரோட ஜென்யூன் ஃபீலிங்க என்னால புரிஞ்சுக்க முடியுது. அவங்க எங்கேயும் போக போறதில்ல, அதே ஊர்ல தான் இருக்க போறாங்க. டேய் மச்சான், சொல்ல மறந்துட்டேன்டா. என்னடா? அவங்கள பார்க்க முடியலனாலும் உனக்காக உயிரையே கொடுத்தவரோட போட்டோவை என் மொபைல் எடுத்துட்டு வந்திருக்கேன். எங்கடா? காட்டு. அதே உன் ஃபீலிங்ஸை என்னால புரிஞ்சுக்க முடியுது. இவர் இப்ப வேணா போட்டோல இருக்கலாம், ஆனா நிஜத்துல அவர் உனக்குள்ள இருக்காரு. Wait, I show you. டேய், என்ன ஆச்சுடா? என்னன்னு தெரியல மச்சான். ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஃபோன் ஹேங் ஆயிருக்கு. வெயிட், நான் என்னன்னு பார்க்குறேன். போட்டோ எடுத்தியா இல்லையாடா? எடுத்த மச்சான். பர்டிகுலரா அந்த ஃபோட்டோ மட்டும் ஓப்பன் ஆகவே மாட்டேங்குது. சரி விடு, அப்புறம் பார்த்துக்கலாம். அண்ணா, நீங்க ஃபர்ஸ்ட் எடுத்துக்கோங்க. பரவாயில்ல விடுங்க, அப்புறம் பார்த்துக்கலாம். எடுத்துக்கோங்க. என்ன மறுபடியும் அதே புது நம்பர்ல இருந்து கால் வருது? ஹலோ ஆதி, நான் உங்க வெல்விஷர் தான் பேசுறேன். தெரியும், சொல்லுங்க. நான் சொன்னதை கேட்டு உங்களுக்கு ஹார்ட் கொடுத்தவங்க எங்க இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சிங்களா? அவங்கள போய் பாத்தீங்களா ஆதி? அவங்களுக்கு செய்ய வேண்டிய மரியாதையெல்லாம் செஞ்சிட்டீங்கல்ல? எங்க முதல்ல நான் உங்களுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். தேங்க்ஸ் சொல்றதெல்லாம் இருக்கட்டும் ஆதி. அந்த குடும்பம் உங்களுக்கு பண்ண தியாகத்துக்கு நீங்க காலத்துக்கும் அவங்களுக்கு நன்றி கடன் பட்டவரா இருக்கணும். உண்மைதாங்க. காலத்துக்கும் என்னால் அந்த கடனை தீர்க்கவே முடியாது.
நானும் அவங்கள கண்டுபிடிக்க ரொம்ப ட்ரை பண்ணிட்டேன். என் ஃப்ரெண்டு தான் அவங்க இருக்கிற இடத்த தேடி கண்டுபிடிச்சு என்கிட்ட சொன்னான். ஆனால் போன இடத்துல அந்த பொண்ணுக்கு கல்யாணம் நடக்க போகிறதாவும் அதுக்காக அவங்க வெளியூர் போயிருக்கிறதாவும் சொன்னாங்க. அதான் அவங்கள பார்க்க முடியாமல் போயிடுச்சு. சரி, ஒரு நல்ல விஷயம் நடக்கும்போது தேவையில்லாமல் எதுவும் பேச வேண்டாம்னு சொல்லி தான் என் ஃப்ரெண்டு எதுவும் பேசாமல் அப்படியே வந்துட்டான். அப்படியா? கல்யாணமா? நடக்கட்டுமே, நல்ல விஷயம் தானே. எல்லாருக்கும் வாழ்க்கையில ஒரு தடவை ஆரம்பிக்கிற வாழ்க்கை அவங்க கையை விட்டு போறப்ப அதுக்கப்புறமா வர வாழ்க்கையை ஏத்துக்கிறதுல எந்த தப்பும் இல்லையே. ஆனா இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய உண்மை இருக்கு. அதை நான் உங்களுக்கு சொல்லட்டுமா? இங்கே பாருங்க, நீங்கள் எனக்கு ஒரு நல்ல விஷயம் பண்ணியிருக்கீங்க. ஆனால் எனக்கு இப்போ நீங்கள் பேசுறது சுத்தமாக புரியல. சரி, புரியுற மாதிரி பேசுற ஆதி. நீங்க உயிருக்கு போராடிட்டு இருந்த போது உங்க உயிரை காப்பாத்துறதுக்காகவே உயிரை விட்டா மாதிரி ஒருத்தன் வந்து அவனோட இதயத்தை கொடுத்து இந்த உலகத்தை விட்டு போயிட்டான். ஒரு உயிர் போய் தான் நீங்க இன்னைக்கு உயிரோட இருக்கீங்க. அந்த ஒருத்தன் எப்பவுமே உங்களுக்குள்ள இருந்துட்டு தான் இருப்பான். அதை என்னால புரிஞ்சுக்க முடியுது ஆதி. உங்களுக்கும் அந்த குடும்பத்தை பார்க்கணும், ஏதாவது செய்யணும் நிறைய ஆசை இருக்கும். அதனால உங்களோட வெல் விஷரா ஒரு விஷயம் சொல்ல போறேன். என்ன விஷயம்? ப்ளீஸ் சொல்லுங்கள். இப்போ உங்களுக்கு என்ன? உங்களுக்கு இதயம் கொடுத்த ஃபேமிலியோட முகம் தெரியணும், அதானே? எனக்கு நல்லா தெரியும். அவங்க ஜாதகத்தையே நான் உங்களுக்கு சொல்றேன்.